12ஆம் நாளுக்கான புனித அந்தோணியாரின் நொவேனா பிரார்த்தனைகள். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, ஜப தவங்களினாலும் ஆன்ம மீட்பில் உமக்கு உள்ள ஆவியினாலும் உமது தூய போதகத்தினாலும் ஆயிரம் பதிதர்களையும் பாவிகளையும் மனந்திருப்பினீரே. நாங்கள் முழுதும் மனந்திரும்பி இறைவனுக்கும் என்றென்றும் சொந்தமாகும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பு இயேசுவே, நீர் இந்த நாளை முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தின பெரிதான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அன்பிலும் அரவணைப்பிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் எந்த தீங்குமின்றி காத்து வழி நடத்தின பெரிதான அன்பிற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அன்பின் இயேசுவே, இந்த 12வது நாள் நொவீனாவை அந்தோணியாருக்காக நாங்கள் ஏறெடுக்கும் போதும் அந்தோணியாரின் பரிந்துரையால் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கிருபைகளுக்கும் நாங்கள் இந்த வேளையில் எங்களுடைய குடும்பமாக நின்று உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை சக்திப்படுத்தும். எல்லா துன்ப வேலைகளிலும் எல்லா விதமான கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் என் தேவன் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, இந்த நொவீனா நாளிலும் அந்தாடியாருடைய கிருபையினால் உம்மிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, எத்தனையோ பேர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு தங்களை தாங்களே வெறுத்து கொள்கிறார்களே சப்பா. அப்பா, பைக் ஆக்சிடெண்ட்டும் அப்பா கொடூரமான சாவும் கொள்ளையும் நிறைந்த உலகில் நாங்கள் வாழ்கின்ற கர்த்தாவே. அப்பா, நீர் அந்த கல்வாரி மலையில் பட்ட வேதனையும் உம்முடைய வாழ்வில் நீர் அனுபவித்த அநேகமான தோல்விகளையும் அவமானங்களையும் மேற்கொண்டு கர்த்தாவே, நீர் உம்முடைய பிதாவின் சித்தத்தின்படி வாழ உம்மையே அர்ப்பணித்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்வில் கர்த்தாவே எங்களுக்கு வருகின்ற எல்லா இன்பங்களையும் துன்பங்களையும் உமக்கும் உம்முடைய பரலோகத்திற்கும் மாற்றியுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு போதுமான பலத்தினாலும் ஞானத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் எங்களை திடப்படுத்துங்க இசப்பா. ஒருபோதும் எங்களை நாங்களே மாய்த்து கொள்ளாதபடிக்கு தற்கொலைக்கு தூண்டுகின்ற எல்லா விதமான கெட்ட ஆவிகளில் நின்றும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் காத்துக்கொள்ளுங்க இசப்பா. உம்முடைய அன்பின் நிறைவை நாங்கள் என்றென்றும் கர்த்தாவே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ எங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எங்களோடு கூட இருங்க, எங்களுடைய கரம் பிடித்து எங்களை வழி நடத்துங்க. நீர் எங்களோடு கூட இருந்தால் எதையும் தாங்கிக் கொள்வதற்கான சக்தியும் வல்லமையும் எங்களுக்கு வரும் என்பதை உறுதியாக நாங்கள் நம்புகின்றோம் ஏசப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த உலகம் முழுவதையும் நிற்பம்படியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.